C H4. ஓகே. ஹாய் ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரூக் அண்ட் பிஷப் எண்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி எண்ட் கேம் சீரீஸில் வந்து நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம் பான் எண்டிங்களை பற்றி. அந்த 2 வீடியோ மட்டுமே போதும் சிங்கிள் பான் எண்ட் கேமுக்கு. பான் எண்ட் கேம்ஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய விஷயம் படிக்கிறதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம படிப்போம். ஏன்னா பான் அண்ட் டபுள்டு பான்ஸ், பான்ஸ் ஆன் அட்ஜசன்ட் ஃபைல்ஸ், நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து இன்னும் பான் வேசஸ் குவீன், பான் வேசஸ் நைட், பான் வேசஸ் ரூக்குன்னு நிறைய விஷயம் நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்றது செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது எண்ட் கேமை பற்றி வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு இது பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் அது மட்டுமே படித்தாலே மட்டுமே போதும் அப்படின்ற அளவு தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர்கிட்ட ஒரு பிஷப் இருக்குது, அட்டாக்கர்கிட்ட ஒரு ரூக் இருக்குது. இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ராப். ஓகேங்களா? ஆனால் ரூக்கர் வச்சுருக்கிற சைடுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன பிஷப் இருக்குது, ஒயிட் டயகனலில் மூவ் பண்ணுறக்கூடிய பிஷப் இருக்குது. அப்போ நம்ம கிங்கை வந்து இந்த 2 கார்னரில் தான் வைக்கணும். இது வந்து ரைட் கார்னர். இப்போ இந்த பிஷப்புக்கு சேம் இருக்கிற இந்த A8ம் H1 வந்து ராங் கார்னர். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிங் வந்து இந்த ரைட் கார்னரில் தான் வைக்கணும், ராங் கார்னரில் வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஐடியல் பொசிஷனுக்கு போயிடலாம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிஷப் இருக்குது, ஆப்போசிட் கலர் கார்னரில் இருக்குது. ஓகேங்களா? இது ரைட் கார்னர். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கிங் இருக்குது, ஒயிட் கலர் பிஷப் இருக்குது. ஏன்னா கரெக்டாக இருக்குங்களா? இப்போது நம்ம ரூக்கை மூவ் பண்ணி A2ல் கவுண்டர் பண்ணோம்னாலும் நம்ம பிஷப்பை மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படியும் இங்கே செக் கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே மூவ் பண்ணோம்னா இது ஸ்டேல்மேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம மூவ் பண்ணலாம். C7. இப்போ எங்கேயாவது மூவ் ஆனாங்கன்னா இப்போ செக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் பிஷப்பால் மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைல்லே வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி கிங் வந்து ஆப்போசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிங்கை ரீட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிஷப்பை எந்த இடத்துல மூவ் பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் போக முடியாது, கிங் வெட்டிடுவாங்க. இந்த ஸ்கொயர் போக முடியாது, ரூக் வெட்டிடும். அப்போது இந்த 3 ஸ்கொயர் தான் போக முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கொயர் போனீங்கன்னா ரூக்கை வச்சு செக்கு, H7ல் செக்கு. இப்போ கிங் மூவ் பண்ணி ஆகணும். கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போது E7. இப்போ பார்த்தீங்கன்னா கிங்கை மூவ் பண்ணாங்கன்னா பிஷப்பை டேக் பண்ணிடலாம், பிஷப்பை மூவ் பண்ணாங்கன்னா கிங்கை டேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? செக்மேட் பண்ணிடலாம். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற டாப்பு. பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் மற்ற ஸ்கொயருக்கு போனீங்கன்னா இந்த இது வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துக்கு போகிறாங்கன்னா இப்போ மறுபடியும் இங்கே வைக்க முடியாது. ஏன்னா வச்சாங்கன்னா நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகேங்களா? இதுதான் இருக்குது இதில் இருக்கிற ட்ராப்பு. இப்போது இந்த பொசிஷனில் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பார்த்துருப்போம், இந்த கிங்கை வந்து இந்த வழியாக எடுத்துகிட்டு போய் H8க்கு எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அது அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய இதில் இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ நம்ம ரூக்கை மூவ் பண்ணி ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ கிங் மூவ் ஆகுது. இப்போ D4 பிஷப் அட்டாக் பண்ணுறோம். அப்போ நம்ம ரீட்ரீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கிங் மூவ் ஆகுது. இப்போது கிங் வந்து F8. இது வந்து பெரிய மிஸ்டேக். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கா. இப்போ நம்ம ஆட போகிறது பிரில்லியன்ட் மூவ் F6. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷனில் இருக்குது. இப்போ செக் கொடுத்தோம்னா செக்மேட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆப்வியஸாக நான் இப்போ இந்த மூவ் பண்ணோம்னா செக்கு இது இருக்குது. இப்போ கிங் மூவ் ஆகணும். மூவ் ஆன உடனே
மூவ் ஆனோம். இப்போ கிங் மூவ் ஆனோடனே நம்ம டேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் கார்னரில் நம்ம இது பண்ணுறதுக்கும் சென்ட்ரலில் கிங் இருக்கும்போது பண்ணுறதுக்கும் வித்தியாசம். ஓகேங்களா? இப்போது இங்கே மூவ் பண்ணாங்கன்னா செக்மேட்டு. இப்போது நம்ம கிங்கை இந்த இடத்துல மூவ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம G2வில் செக் கொடுக்கலாம். இப்போது H8 H7 போக முடியாது. ஏன்னா போகிறோம்னா நம்ம பிஷப்பை வெட்டிடலாம். அப்போது உள்ளே தான் போய் ஆகணும். F8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? G7. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே மூவ் பண்ணிங்கன்னா டேக் பண்ணிடலாம், இங்கே மூவ் பண்ணால் டேக் பண்ணிடலாம். இதுவே இங்கே மூவ் பண்ணாலுமே டபுள் அட்டாக். ஓகேங்களா? அதாவது டபுள் அட்டாக். இப்போ நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா பிஷப் மூவ் பண்ணிங்கன்னா செக்மேட் பண்ணிடலாம். கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா பிஷப் டேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கிறது. இதில் வந்து ட்ராப் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் கார்னரில் கிங்கையும் ஃப்ரண்டில் பானையும் பிஷப்பையும் வந்து வைக்காதீங்க. மேக்ஸிமம் வைக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷனில் வந்து வச்சாங்கன்னா இது செக்மேட் ஆகிடும். அப்போ கிங் வெளியில் போனாலுமே இப்போ நம்ம செக்கு கொடுக்கலாம். இப்போ இங்கே மூவ் பண்ணாங்கன்னா கிங் டேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான். நீங்கள் கார்னரில் கிங்கும் பிஷப்பையும் பக்கத்தில் வைக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல கிங் பண்ணாங்க இல்லையா? அப்போ நீங்கள் முங்க கூட மூவ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? கிங்கையும் பிஷப்பையும் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அக்யூரேட்டாக விளையாட தெரியும்னா நீங்கள் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் பிகினர் லெவலில் நீங்கள் மாஸ்டர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணும்போது வராது. ஓகேங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து தியரிட்டிக்கல் பொசிஷன் தான். பார்த்தீங்கன்னா கிங்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்து வேறு எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா மூவ் பண்ணிங்கன்னா கிங் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த 2 ஸ்கொயருக்குள்ளே வந்து தள்ள முடியாது. ஓகேங்களா? அப்போ வேறு இந்த அலாங் த ஃபைல்லையே ரூக்கை வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது முதல்ல பிஷப்பை அட்டாக் பண்ணுறோம். பண்ணிடலாம். இப்போ எங்கே போகிறாங்க? H2 தான் போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் வேறு எங்கே போனாலுமே நம்ம D4 போனாலுமே பண்ணிடலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஆப்போசிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒன்று கிவ் அப் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் B6 போய் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணாலுமே அட்டாக் இப்போ மூவ் பண்ணிங்கன்னா A7. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்லி வின்னிங். ஓகேங்களா? இந்த பொசிஷனில் அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? F1க்கு அப்புறம் H2 மூவ் பண்ணணும். இப்போது H1. இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் F4க்கு அப்புறம் இருக்கிற எந்த டயகனலும் போக முடியாது. அப்போது G3. இப்போ நம்ம பண்ணுறோம் H3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்கொயரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க இந்த 5 ஸ்கொயருக்கு தான் போய் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எங்கே போனாலுமே நம்ம வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் விஷயந்தான் பிஷப் அண்ட் ரூக் எண்டிங்கில். பிஷப்புக்கு ஆப்போசிட் கார்னரில் வந்து கிங் எடுத்துகிட்டு போகணும். ஆப்போசிட் கார்னருக்கு கிங் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் கிங்கையும் பிஷப்பையும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ரூக் விசஸ் நைட் எண்ட் கேமில் பார்ப்போம். பாய்.